ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சாமி ரூமில் வந்து நம்ம விளக்கு தட்டு சாமிக்கெலாம் வந்து பொட்டு வைப்போம்ல. நம்ம யூஸ்வலாக வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம், இல்லைன்னா சந்தனம் குங்குமம் வைப்போம். பட் இந்த பூஜை பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணி வைக்கும்போது பூஜை ரூமே நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இந்த பூஜை பவுட்ரு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெட்டி வேர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜவ்வாது பவுடர், பச்சை கற்பூரம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு கிட்ட இருக்கும், சந்தன பவுட்ரு வந்து 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பவுட்ரு வந்து 3 டேபிள் ஸ்பூன். வெட்டி வேரை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக வந்து ஃபஸ்ட்டு அது பவுடராக அரைச்சிக்கலாம். ஏன்னா வந்து வெட்டி வேர் வந்து கொஞ்சம் அரைப்பட லேட் ஆகும், அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி பவுட்ரு ஆக்கிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த பொடி வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ வெற்றி வேரை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டேன். இது கூட வந்து ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் உடச்சி போட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா, சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு தடவை அரைச்சிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி அரைக்கும் போது நம்ம சலிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக வந்து பவுட்ரு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நைஸான பவுடராக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இது கூட வந்து பவுட்ரு ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சந்தன பொடி, மஞ்சள் பொடி, ஜவ்வாது, இது எல்லாத்தையும் வந்து போட்டு ஒரு தடவை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நைஸான பவுட்ரு நமக்கு கிடச்சிருக்கு. இது சலிக்கணும்னு கூட வேணாம், அப்படியே நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பொடியை அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பொடியை நம்ம வந்து வீட்டில் பூஜை ரூமில் யூஸ் பண்ணும்போது கோயிலெலாம் மூலஸ்தானத்து உள்ள நல்லா வந்து ஒரு வாசனை வரும்ல, அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை ரூமும் நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை வந்து சாமி ஃபோட்டோவுக்கு விளக்கு தட்டுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூஜை பவுட்ரு வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பூஜை பவுட்ரை எடுத்துக்கிட்டு சாதா தண்ணியோ இல்லைனா ரோஸ் வாட்டரோ கலந்து நம்ம சாமி ஃபோட்டோவுக்கு விளக்கு தட்டுக்கு வைக்கலாம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, தேவையான அளவு பூஜை பவுட்ரு எடுத்துக்கிட்டு இது கூட வந்து ஒரு ட்ராப் வந்து ஜவ்வாது ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் சந்தன கட்டை வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து அந்த சந்தனத்தை வந்து கொஞ்சம் எழிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்குவேன். இப்படி தான் நான் வந்து கலந்து பூஜை ரூமுக்கு வந்து நான் வைப்பேன், சாமி ஃபோட்டோவுக்கு, அதுக்கப்புறம் விளக்கு தட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பொடியை வந்து நம்ம ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பொடியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் வைக்கிறதுனால இது வந்து வாசனை அப்படியே இருக்கும். இந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.